ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம 14, 15, 16, 17, 18 5 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த நகராட்சிகளுக்கான விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சுதந்திர தினத்துக்கு வருஷம் கொடுப்பாங்க ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. ஸோ சிறந்த நகராட்சி விருது, சிறந்த மாநகராட்சிகளுக்கான விருது, ஸோ அதே மாதிரி கல்பனா சாவ்லா விருது, ஏபிஜே அப்துல் கலாம் விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விருது தான் சிறந்த நகராட்சிகளுக்கான விருது. இந்த வருஷம் ராஜபாளையம் நகராட்சி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து ராமேஸ்வரம், தேர்ட் வந்து பெரம்பலூர். ஸோ ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் 30 லட்சம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால, ராமேஸ்வரத்துக்கு 20 லட்சம், பெரம்பலூருக்கு 10 லட்சம். ஓகேவா. ஸோ அமௌண்ட்டுமே ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிறந்த மாநகராட்சிகளுக்கான விருது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆவடிக்கு, செகண்ட் பிளேஸ் வந்து நாமக்கலுக்கு. ஸோ ஆவடிக்கு வந்து 50 lakhs, நாமக்கலுக்கு 30 lakhs காசோலை தான். ஸோ ஓகே, இது வந்து கேஷாக கொடுக்க மாட்டாங்க, செக்காக தான் கொடுப்பாங்க இந்த அமௌண்ட் எல்லாமே. ஓகேவா. ஸோ அமௌண்ட் என்ன, எந்த பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13ஆவது நூற்றாண்டை சேர்ந்த நடுக்கல். ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மேட்டூரில். ஓகேவா. ஸோ இந்த நடுக்கல் அப்படிங்கிறது ஒரு போர் வீரனோட நடுக்கல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நடுக்கல் பற்றின செய்திகள் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும் இல்லையா அதிகமாக. அண்டு போரில் ஒரு வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு தான் அந்த நடுக்கல் அப்படிங்கிறது வைப்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மைனிங் அண்ட் மெட்டல்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் சிங்க் becomes first Indian firm to join the International Council on Mining and Metals. ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஓகேவா. ஸோ இது இந்திய நிறுவனம் தான். இந்த நிறுவனம் தான் சர்வதேச இந்த மைனிங் மெட்டல்ஸ் இதுக்கான கவுன்சிலில் இணைஞ்ச ஃபஸ்ட் இந்திய நிறுவனம் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ். ஓகேவா. ஸோ இது 14ஆம் தேதிக்கானது. இவ்வளோ தான் இருக்கும். சிறந்த நகராட்சிக்கான விருது ராஜபாளையம், ராமேஸ்வரம், பெரம்பலூர். சிறந்த மாநகராட்சிக்கான விருது ஆவடி, நாமக்கல். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுக்கல் எங்கே கிடச்சிருக்கு, மேட்டூரில். இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மைனிங் அண்ட் மெட்டல்ஸில் சேர்ந்த ஃபஸ்ட் இந்தியன் நிறுவனம் எது அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க். அடுத்தது 15. ஸோ 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியாவை பற்றி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க 15th இண்டிபெண்டன்ஸ் டேயில். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்தியா வந்து எதில் எந்தெந்த பிளேஸில் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதுதான். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேளாண் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி. ஓகேவா. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு இதில் இந்தியாவோட பிளேஸ் எத்தனா வேர்ல்டு லெவலில் செகண்ட் பிளேஸில் இருக்கும். அடுத்தது முந்திரி, தேங்காய், தேயிலை, இஞ்சி, மஞ்சள், குறுமிளகு உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறோம். கோதுமை, நெல், கரும்பு, நிலக்கடலை, மீன் உற்பத்தி இதுலேயும் செகண்ட் பிளேஸ். ஸோ மீன் உற்பத்தி அப்படிங்கிறது ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஃபிஷ் இந்த மீன் பிடியில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சைனா அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து இந்தியா அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ இது மீன் உற்பத்தியில் ஆல்சோ இந்தியா வந்து செகண்டில் இருக்காங்க. அடுத்தது கால்நடை எண்ணிக்கை, பால் பொருள் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ அப்படிங்கிறது 1969 ஆகஸ்ட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தேசிய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அப்படிங்கிறது 1962 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975 அனுப்பப்பட்டிருக்கும். அடுத்தது 6 அம்ச திட்டம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த 6 அம்ச திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் மெயினாக வரும்னா இந்த ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா அவங்க பார்க்குற ஒர்க் அந்த மாதிரி இல்லையா. ஸோ அந்த தொழில்சார் நோய்கள் எல்லாம் என்ன மாதிரி அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு திட்டம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கூடுதலாக 5 lakhs அப்படிங்கிறது கொடுப்பாங்களா இன்சூரன்ஸை. அதே மாதிரி பணியின் போது இறந்தால், ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இறந்தாங்க அப்படின்னா 10 lakhs அப்படிங்கிறது கொடுக்கப்படும். தேர்டு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம், சுயதொழில் தொடங்க ஊக்குவிப்பு. ஸோ அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து சுயதொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக 35% நிதி. ஓகேவா. நிதியுதவியும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 lakhs வரைக்கும் மானியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே போல் கடன் தொகையை தவறாமல் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா 6% அப்படிங்கிறது வட்டி மானியமும் கொடுப்பாங்க. ஓகேவா.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 4th பாயிண்ட் வந்து 4வது திட்டம் என்னென்னா தூய்மை பணியாளர்களோட குழந்தைகளுக்கு வந்து புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறதையும் கொண்டு வர இருக்காங்க. 5வது 30,000 குடியிருப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டி கொடுக்க இருக்காங்க. ஓகேவா, இது வந்து கலைஞரோட கனவு இல்லம் திட்டம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த காங்கிரீட் வீடுகள் 2030க்குள்ள 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு கூடயே இவங்களுக்கும் ஒரு 30,000 வீடுகள் அப்படிங்கிறது கட்டி கொடுக்க இருக்காங்க. 6th பாயிண்ட் வந்து என்னென்னா காலை உணவு அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்து எல்லா வீட்லேயும் குப்பைகள் எல்லாம் எடுத்து வேலை செய்வாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மார்னிங் ஃபுட் அப்படிங்கிறது நிறைய பேர் எடுத்துக்காமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த காலை உணவு அப்படிங்கிறதும் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து 6 அம்ச திட்டம் தூய்மை பணியாளர்களுக்கு. ஃபஸ்ட்டு நோய்கள் கண்டறிதல், செகண்ட் வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட், தேர்டு வந்து சுய தொழில் தொடங்குறதுக்காக ஊக்குவிக்கிறது, 4th வந்து தூய்மை பணியாளரோட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது, 5th வந்து குடியிருப்பு, 6th வந்து காலை உணவு. அடுத்தது அன்ன சுவிதா திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து கர்நாடகாவில் ஆக்சுவலி இருக்கிற திட்டம் தான். ஸோ இந்த மாதிரி திட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தாய்மானவர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ என்னென்னா 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஆதரவற்ற முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற திட்டம் தான் வந்து தாய்மானவர் திட்டம். ஸோ அதே மாதிரி சேம் திட்டம் தான் அன்ன சுவிதா. பட் இது என்ன அப்படின்னா 75 வயசுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்களை கொடுக்கறது தான் இந்த அன்ன சுவிதா திட்டம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தாய்மானவர் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது வெற்றி பள்ளிகள் திட்டம். ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரண்ட் எஜுகேஷ்னல் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா, வைப்ரண்ட் எஜுகேஷ்னல் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாவட்டத்தில் இந்த உண்டு உறைவிட மாதிரி பள்ளிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாடல் ஸ்கூல், ரெசிடென்ஷியல் மாடல் ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸில் பின்பற்றக்கூடிய சிறந்த நடைமுறைகள் இருக்கும். ஸோ அதில் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வட்டார அளவில் அதை இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த திட்டம். அண்ட் இது வந்து அரசு மாதிரி பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறத 2021-22 பீரியடில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்தோட ஒரு ஃபாலோ அப் தான் இந்த வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியம். எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அண்ட் எந்த ஸ்கீமுக்கு அண்டரில் வருது அண்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பிரிவினை கொடுமைகள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 1947. இது வந்து 2021 நம்ம வந்து இந்த தினம் அப்படிங்கிறது இது பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் 14 வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் செப்பரேட்டாக பிரிஞ்சு போன நாள் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பிரிவினை கொடுமைகள் தினம். அதே மாதிரி ஆகஸ்ட் 15 வந்து யார் துக்க தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசம். ஓகேவா, ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து ஆகஸ்ட் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம், இந்தியா என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். 6 அம்ச திட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்ன சுவிதா திட்டம் கர்நாடகாவில், வெற்றி பள்ளிகள் திட்டம், பிரிவினை கொடுமைகள் தினம். அடுத்தது ஆகஸ்ட் 16. ஸோ ஆகஸ்ட் 16 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடு இப்போது 79வது சுதந்திர தினம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணோம். ஸோ தொடர்ந்து 12வது முறையாக நம்ம மோடிஜி வந்து தேசிய கொடியேற்றி மக்களுக்கு உரையாற்றினார். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 103 நிமிடங்கள் அப்படிங்கிறது உரையாற்றியிருக்காரு. ஓகேவா, ஸோ நியூஸ் டிவி நியூஸஸ்லலாம் 105 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். பட் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 103 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க அதை. இதில் வந்து இவர் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ஆய்வு திட்டம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து சட்டவிரோதமாக இல்லீகலாக உள்ளே வராங்கல்ல இந்தியாவுக்குள்ளே. ஸோ அவங்க வர்றது மூலமாக மக்கள் தொகையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது, அதனால் என்ன சவாலெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு எடுக்கிறது தான் இந்த மக்கள் தொகை ஆய்வு திட்டம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம். இது என்னென்னா கடல் படுகையில் எண்ணெய் கசிவு வளங்களை எல்லாம் கண்டறிகிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ ஆழ்கடல் அப்படிங்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா, ஆழ்கடலில் வந்து என்னெல்லாம் இருக்குது. ஸோ எண்ணெய் கசிவு வளங்களை தான் ஆல்ரெடி வந்து சமுத்திரயான் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதில் இதுவும் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்திய தயாரிப்பு சிப்பு. ஸோ இந்த இந்திய தயாரிப்பு சிப் அப்படிங்கிறது செமிகண்டக்டர். ஸோ இந்த வருஷ எண்டுக்குள்ளே
ஓகேவா. ஸோ 2025 எண்டுக்குள்ளே சிப் அப்படி இந்த செமிகண்டக்டர் சிப்பு தயாரிக்கிறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சிப் வந்து வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாபெரும் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம். இது வந்து தனியார் நிறுவனங்களில் புதிதாக வேலைக்கு செய்கிறாங்கல்ல, ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு 15,000 உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் 3 கோடி இளைஞர்கள் பலனடைவர் அப்படிங்கிறதும் நம்ம மோடிஜி சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி நமக்கு தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இல்லையா. கலேல்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இது ஃபஸ்ட்டாக ஜிஎஸ்டி எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1954 ஃப்ரான்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இதை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அண்டு மார்ச் 29, 2017 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதில் இப்போது எத்தனை கேட்டகரியாக இருக்குது அப்படின்னா 5%, 12%, 18%, 28% அப்படின்னு 4 லேப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் அப்படிங்கிறது விதிக்கப்படுது இல்லையா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 லேப்ஸையும் 2 லேப்ஸாக குறைக்க போகிறாங்க. எப்படின்னா 5%, 18%ன்னு 2ஆக குறைச்சிட்டு ஒரு ரொம்ப லக்ஸூரியஸான பொருட்கள் ஒரு 7 பொருட்களுக்கு மீது மட்டும் 40% வரி விதிக்கிற மாதிரி நாங்கள் பரிந்துரைக்க போகிறோம் அப்படிங்கிறத மோடிஜி சொல்லியிருக்காரு. ஸோ செப்டம்பர் மந்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் இதை பற்றின அறிவிப்பு வரும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து 12% வரி அப்படிங்கிறது 99% ஆஃப் பொருட்களுக்கு விதிக்கப்படுது. அண்ட் 28% வரி வந்து 90% ஆஃப் பொருட்களுக்கு விதிக்கப்படுது. அதே போல் பார்த்தீங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மெயினாக அந்த 5%, 18% மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாகாலாந்து ஆளுநர். ஸோ நாகாலாந்து ஆளுநராக யார் இருந்தாங்க? இல கணேசன் அவர்கள் இருந்தார். ஸோ அவர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இறந்துருப்பார். ஸோ இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் தான். அண்ட் இவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து ஒரு பத்திரிகை அப்படிங்கிறது இவரோட பத்திரிகை இருக்குது, அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ என்ன பத்திரிகை அப்படின்னா ஒரே நாடு அப்படிங்கிற பத்திரிகை. இது வந்து பிஜேபி இதில் அது ரிலேட்டடான ஒரு பத்திரிகை. அதே போல் அவர் வந்து ஒரு இலக்கிய அமைப்பு நடத்திட்டு இருந்தார், அது பேரும் பொற்றாமரை அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மாநில இளைஞர் விருது. ஸோ விருதுகள் அப்படிங்கிறது நிறைய பார்த்தோம். ஸோ மாநில இளைஞர் விருது ஒரு 5 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை மெயினாக 2 பேர், இவங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பாரா ஒலிம்பிக்கை சேர்ந்த மாரியப்பன் அவர்களுக்கும் கேரம் பிளேயரான காஜிமா அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்த மாதிரி சிறந்த மாநகராட்சி ஆவடி, நாமக்கல். சிறந்த நகராட்சி ராஜபாளையம், ராமேஸ்வரம், பெரம்பலூர். ஸோ சிறந்த பேரூராட்சி பார்த்திங்கன்னா உத்திரமேரூர், காட்டுப்புதூர், நத்தம். ஓகேவா. ஸோ சிறந்த பேரூராட்சி இது உத்திரமேரூர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆம்புலன்ஸ் சேவை. ஸோ ஆம்புலன்ஸ் சேவைக்கான நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா 108 இல்லையா. ஓகே. ஸோ 108 அப்படிங்கிற ஆப்பு இது வந்து என்ன பெயரில் இருக்குது அப்படின்னா அவசரம் 108 அப்படிங்கிற நேமில் தான் இந்த ஆப் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா 13 செகண்டுக்குள் 13 மினிட்ஸுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு இது போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக 13 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து உங்களை ரீச் ஆயிரும் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்தது. அண்ட் இப்போ வந்து அந்த கால அளவை 11 மினிட்ஸாக குறைச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காதர் மொஹிதீன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கலாம் விருது இஸ்ரோ தலைவரான வி நாராயணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ மலைப்பகுதி பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பயண திட்டம் அப்படிங்கிறதும் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது விடியல் பயணம் திட்டம் இருக்குல்ல, கட்டணம் இல்லா விடியல் பயண திட்டம், அந்த இதுக்கு கீழே இதுவும் மர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? மே 8, 2021 கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது சுதர்சன சக்கரம் திட்டம். ஸோ இந்த திட்டம் என்னன்னு பார்த்தோன்னா நாட்டின் இராணுவ தளங்கள் உட்பட வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்களின் பாதுகாப்புக்கு உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறது தான் இந்த சுதர்சன சக்கர திட்டம். ஸோ சுதர்சன சக்கரம் வந்து கிருஷ்ணரோட கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் தான். ஸோ அது வந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம உள்நாட்டு வான் பாதுகாப்புக்கு ஒரு அமைப்பு முறையை நம்ம உருவாக்கணும், அந்த வியூகங்கள் எல்லாம் வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வர போகிறதா மோடிஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.
அடுத்தது ராஜ்மார்க் யாத்ரா செயலி. ஸோ இதை வந்து பார்த்துருப்பீங்க, ஃபாஸ்டேகோட ஒரு பயண அட்டை முறை. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வருஷத்துக்கு 3000 ரூபாய் பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 200 தடவை நம்ம வந்து நேஷ்னல் ஹைவேஸ், ஓகேவா, மற்ற பிளேசஸ்லலாம் கிடையாது, நேஷ்னல் ஹைவேஸில் 200 தடவை அந்த டோலை வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டு வந்துக்கலாம். ஸோ 3000 ருபீஸ் அப்படிங்கிறது பெர் இயருக்கு பே பண்ணணும். பட் இது வந்து சரக்கு வாகனங்கள் அந்த மாதிரி வாகனங்களுக்கெல்லாம் பொருந்தாது, சும்மா நார்மல் வெஹிக்கிள்ஸ்க்கு பொருந்தக்கூடிய தான் இது, ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ராஜ்மார்க் யாத்ரா செயலி. அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள். ஸோ இதுக்கு வந்து அங்கீகாரம் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ், ஓகேவா. இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இது வந்து 2020 தான் தொடங்கியிருப்பாங்க நம்ம இந்தியாவில். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அகமதாபாத், குஜராத்தோட கேபிட்டலான அகமதாபாத்தில் இருக்குது, ஓகேவா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சபாசார். ஸோ சபாசார் அப்படிங்கிறது ஒரு ஏஐ பவர் டூல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல் தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, கிராம சபை கூட்டங்களில் கட்டமைக்கப்பட்ட நிமிடங்களை உருவாக்கும் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு ஏஐ கருவி தான் இந்த சபாசார். ஸோ எதோட தொடர்புடையதுன்னா இந்த கிராம சபைகளோட தொடர்புடையது. அண்ட் இது வந்து அந்த பஞ்சாயத்து அமைச்சகம் இருக்குல்ல, ஸோ அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஜேபி செனானி பென்ஷன் ஸ்கீம். ஸோ இது வந்து பீகாரில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயபிரகாஷ் நாராயணன் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அதை ஆதரிச்சதுக்காக எமர்ஜென்சி பீரியட், ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி 1975 இந்திரா காந்தி அவர்களால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கோம்ல, அந்த டைமில் இந்த இயக்கத்தை ஆதரித்தவங்களெல்லாம் சிறையில் அடைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் செனானி அப்படிங்கிற பென்ஷன் ஸ்கீம் திட்டம். ஸோ 2009 நடைமுறையில் இருக்குது. ஸோ இப்போ எதுக்காக நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் 15,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஓய்வூதியமாக. இப்போ அதை 30,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிஎம் விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா, PMBBRYன்னு சொல்லுவோம். 15 ஆகஸ்ட் 2025 தான் இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, த ஸ்கீம் எய்ம்ஸ் டு பூஸ்ட் formal employment by providing financial incentives to both first time employees and employers, ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் கொடுக்கறது, ஃபஸ்ட்டு டைமாக எம்ப்ளாயீஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்களா அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட், ஓகே. அதான் வந்து பிஎம் விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நாஷா முக்த் பாரத் அபியான். ஸோ இது வந்து ட்ரக் ஃப்ரீ இந்தியன் கேம்பெயின், ஓகேவா. ஸோ போதையில்லா இந்தியாவுக்கான ஒரு முன்னெடுப்பு. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரி தொடங்கியிருக்காங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், August 15, 2020 ஸ்டார்ட் பண்ணது, ஓகேவா. ஸ்டார்ட் பண்ண நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன், அதுக்கு கீழே தான் இந்த நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது வருது. அடுத்தது ஹாக் அப்படின்னா என்னென்னா, ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல், ஓகேவா. ஸோ இது வந்து வனவிலங்கு குற்றங்களை தடுக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மேலாண்மை அமைப்பு, ஓகே. ஸோ டிஜிட்டல் மேலாண்மை அமைப்பு தான் இந்த ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். அண்ட் இதை செயல்படுத்துகிற 3வது மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரளா, செகண்ட் கர்நாடகாவில் ஆல்ரெடி இருக்குது, இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா ஜப்பானிய நிறுவனமும் இந்திய வனவிலங்கு அறக்கட்டளையும் சேர்ந்து தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஸோ இதுதான் வந்து August 16 கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா. ஸோ இல்லை 79வது சுதந்திர தினத்தில் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஜிஎஸ்டியை 2 விகிதங்களாக குறிக்க போகிறாங்கன்னு பார்த்தோம், 5 and 18. நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் இறந்துட்டாருன்னு பார்த்தோம். அண்ட் அவரோட பத்திரிகை ஒரே நாடு இலக்கிய அமைப்பு பொற்றாமரை. மாநில இளைஞர் விருது யாருக்கு கொடுத்தாங்க, என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆம்புலன்ஸ் சேவை, தகைசால் தமிழர் விருது காதர் மொஹிதீன் அவர்களுக்கு. மற்ற விருதுகளும் பார்த்துருக்கோம், கலாம் விருது நாராயணன், கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசன். அதுக்கப்புறம் விடியல் பயணத்திட்டம் மலைப்பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சுதர்ஷன சக்கர திட்டம் பார்த்தோம், வான் பாதுகாப்புக்கானது. ராஜ்மார்க் யாத்ரா ஃபாஸ்டேகோட தொடர்புடையது. இந்தியாவில் முதல் முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் அப்படிங்கிறதுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சபாசர் அப்படிங்கிறது பார்த்தோம், கிராம சபை கூட்டங்களோடு தொடர்புடையது. ஜேபி செனானி பென்ஷன் ஸ்கீம் பார்த்தோம், ஸோ பீகாரில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா,
அதுக்கப்புறம் நஷா முக்த் பாரத் அபியான் ஹாக். ஓகேவா? ஸோ நஷா முக்த் பாரத் அபியான் எதோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் ட்ரக் ஃப்ரீ இந்தியா கேம்பெயின் அப்படிங்கிறது தெரியணும். சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. அண்ட் ஹாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண 3வது ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 17-18க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க. ஸோ 1952லேருந்து 62 வரைக்கும் இருந்திருப்பார். 7வது வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் 84லேருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ இப்போ எதுக்கு இவங்க 2 பேரும் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா இவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க, ஆல்சோ பின்னாடி வந்து பிரசிடெண்ட்டாக ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக நிற்க வைக்க போகிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? திருப்பூர் தான் அவரோட ஊர். அண்ட் அவர் வந்து இப்போ வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. ஸோ அவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா 3வது நபர், தமிழ்நாட்டை சேர்ந்த 3வது நபர் வைஸ் பிரசிடெண்ட் பதவியை வகிப்பார் அப்படிங்கிறது நியூஸ். ஓகேவா? அதுக்காக தான் இவங்களை பார்த்துருக்கோம். அடுத்தது நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தருமபுரியில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நம்ம சிஎம் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு தான் போயிட்டு கடன் அப்ளை பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் 2008 தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஊராட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சி அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தலில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. டோட்டலாக 83% அப்படிங்கிறது இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சர்வே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் டோட்டலாக 12,482 ஊராட்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் 9 கருப்பொருட்களை அடிப்படையாக வச்சு பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்ஸை வந்து பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கவுண்டிங் எடுத்து இந்த எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ செகண்ட் பிளேஸில் ஜம்மு காஷ்மீர், 3rd ஹரியானா, 4th கேரளா, 5th வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து ராணிப்பேட்டை, செகண்ட் வந்து செங்கல்பட்டு. ஓகேவா? அடுத்தது சுபான்ஷு சுக்லா. ஸோ இவர் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டார். அண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற வீரர் இல்லையா? ஸோ 18 நாட்கள் அங்கே தங்கி இருப்பார். 60 விதமான ஆய்வுகள் அப்படிங்கிறது மேற்கொண்டிருப்பாங்க. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் போனார் அப்படின்னா 1984 ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் போயிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கமுதி அகழாய்வு. ஸோ கமுதியில் நிறைய பொருட்கள் வந்து கிடச்சிருக்காங்க, இந்த பானை ஓடுகள், ஸோ இந்த மாதிரியெல்லாம். அதனால் அங்கே அகழாய்வு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது மக்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருது. முற்கால பாண்டியர் கால சப்த கன்னியரில் ஒருவரான சாமுண்டி பார்வதி சிலை. ஓகேவா? இவங்களோட சிலை வந்து அங்கே கிடச்சிருக்கு. ஓகே, அது இல்லாமல் மாரவர்மன் அரிகேசரி இருக்கார்லே, ஸோ அவர் காலத்தை சேர்ந்த சில சான்றுகளும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 5 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.